கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில் இதை பார்க்குறோம் அப்படின்னா 2024 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தேர்தல் ஆண்டாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் பல்வேறு நாடுகளில் நமக்கு இந்த வருஷம் தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நமக்கு பாகிஸ்தானில் நடந்துச்சு, பங்களாதேஷில் நடந்துச்சு, ரஷ்யாவில் நடந்துச்சு, சின்ன சின்ன நாடுகளாக பார்க்கக்கூடிய ஐஸ்லாண்ட் அந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகள்லேயும் நடந்துச்சு, இந்தோனேஷியாவில் நடந்துச்சு, பெரிய நாடுகளாக சொல்லக்கூடிய இந்தியாவில் நடந்திருக்கு. இப்போ தான் கவுண்டிங் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபர்தராக பார்த்தோம்னா நமக்கு யூகே பிரிட்டனில் நடக்க போகுது. இயர் எண்டு நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் தேர்தல் நடக்க போகுது. இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் தேர்தல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்காலையும் தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா தேர்தல் எடுத்து பார்க்குறப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியாக எந்த கட்சி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ANC அப்படிங்கிற கட்சி. ஓகேங்களா, நெல்சன் மண்டேலாவுடைய காலகட்டத்திலிருந்து அவரால் வந்த ஒரு கட்சி தான் இந்த ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ். இந்த அப்பர்தைட் அப்படிங்கிற அந்த ஒரு பிரின்சிபலுக்கு அப்போஸ்டாக இருந்து அதற்கப்புறமா ஆட்சி அமைச்ச ஒரு கட்சி தான் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது. கடந்த 1994 இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் தான். கடந்த 30 வருஷங்களாக ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கட்சி 30 வருஷங்கள் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாவே நம்ம அது மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். ஓகேங்களா, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது இன்கம்பன்ட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கவங்க, அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்புகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு 5 வருஷம் ஒரு கட்சி தேர்தலில் இருந்தாவே, அரசாங்க ஆட்சி பொறுப்பில் இருந்தாலே நம்ம அதன் மேலே நிறைய ஆன்டி இன்கம்பன்சி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். அந்த வகையில் ஒரு கட்சி 30 வருஷங்களாக ஆட்சியில் இருக்கப்போ என்ன சொல்லுவோம், நம்ம நிறைய குற்றச்சாட்டுகளை வைப்போம். இப்போ என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்கு. குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக பதிவாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொலை குற்றங்களில் பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிற நாடு இந்த டாப் 10ல் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. அப்போ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கு. அப்போ ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸோடைய ஆட்சியில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு பின்னணியில தான் நமக்கு தேர்தல் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு, சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு. அந்த தேர்தல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் முதல் முறையா பெரும்பான்மை இல்லாம அந்த 50% இடத்திற்கு மேல அவங்களால ஜெயிக்க முடியாம இப்போ ஒரு நிலை இருக்கு. ஸோ எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை சவுத் ஆப்பிரிக்காவில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் எப்படி ஒரு அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கண் கூட நிகழ்ந்துட்டு இருக்கு. ஒரு 30 ஆண்டுகள் ஒரு ஆட்சி இருந்துச்சு, அது எல்லாமே நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த ஒரு தருவாயில இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன கட்சி 50% இடங்களை தாண்ட முடியாம திணறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. ஸோ யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறதுல பெரிய ஒரு குளறுபடி அப்படிங்கிறது இருக்கு. ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸும் சரி, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் சரி, பல்வேறு கால்குலேஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ யார் ஆட்சி அமைப்பாங்க, யார் பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, பிரசிடென்டா வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு ஆட்சியில் என்ன மாதிரியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி போக்குகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம தேர்தல் ஆண்டுன்னு சொல்கிறப்ப மறுபடியும் பார்த்தோம்னா மெக்சிகோவில் நமக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அங்கே பார்த்தோம்னா புதுசாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ மெக்சிகன் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோம்னா மெக்சிகன் ஹிஸ்ட்ரிஸ் ஒரு மிக்சடு கல்ச்சர். ஓகேங்களா, ஸ்பானிஷ் தான் அங்கே பேசுவாங்க, நிறைய அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி ஒரு லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்சடு கல்ச்சராக இருக்கக்கூடியது தான் மெக்சிகோ. ஸோ அந்த மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த தேர்தலில் அதிபர் வேட்பாளராக நின்ன ஒரு பெண் வேட்பாளர் தான் அதிபர் வேட்பாளராக இருந்தாங்க. அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா 61 வயதாகும் கிளாடியா ஷைன்பாம் பருவநிலை விஞ்ஞானியாகவும் கல்வியாளராகவும் இருந்து அரசியலுக்கு வந்தவர். சரிங்களா, ஸோ அவங்கள பற்றின விஷயங்களை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த மெக்சிகோவோட குடியரசின் வரலாற்றில் 200 ஆண்டுகள் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் அதிபர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய பேர் தான் நமக்கு முக்கியம். என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யார் அவங்க அந்த பேர் முக்கியம். ஓகேவா, ஸோ மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிளாடியா ஷைன்பாம் அப்படிங்கிறவங்க தான் வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ ஒரு 2 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். ரெண்டுமே எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது எலெக்ஷன் இயராகவே இருக்கு. ஓகேங்களா, அப்போ எலெக்ஷன்ஸை வச்சு நமக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு அது ப்ரிலிம்ஸ்லையும் சரி, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, எப்படி வேணாலும் நமக்கு கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் நடக்குது, என்ன மாதிரியான எலெக்ஷன்ஸ் நடக்குது, என்ன மாதிரியான போக்குகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும்.
வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு நாலேஜுக்காக இதெல்லாம் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதில் இந்த பெண் வேட்பாளர் பெண் அதிபர்கள் இப்போ சமீபத்தில் கூட ஐஸ்லாண்டில் வந்து 2வது முறையாக ஒரு பெண் அதிபர் வந்திருந்தாங்க. டோமஸ் டோட்டிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக வந்திருப்பாங்க. ஐஸ்லாண்டுடைய 2nd விமன் பிரசிடெண்ட்டாக ஓகேங்களா. அதுவும் ஒரு 20 வருஷங்கள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 20 வருஷம் கழிச்சு இப்போ முதல் முறையாக வர்றது அதெல்லாம் அதுவும் முக்கியமாக பெண் தலைவர்கள் வரதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயம், கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.